ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் விளாக் சேனல். இது நான் தான். ஓகே, நம்ம ஃபேஸ் வந்து அந்தளவுக்கு காட்டாததுனால நான் சரியாக காட்டல. ஓகே, அதாவது நான் வந்து மெட்ராஸ்க்கு வந்து அக்காவோட பொண்ணுக்கு மேரேஜு 2-3 நாளாக மேரேஜ் போயிருந்தேன். போன வீடியோஸ்லாம் வாய்ஸ் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். தண்ணி குடித்ததில் சேரவே இல்லை. பஸ்ஸு வந்து மதுரையிலேருந்து கிளம்பிச்சு. என்னோடய ஊர் மதுரை தான். நான் அங்கேருந்து தான் கிளம்புனேன். அம்மா வீட்டுக்கு போய் அம்மா எல்லோரும் சேர்ந்து மொத்தம் எல்லா சொந்தங்களும் சேர்ந்து ஒரே பஸ்ஸாக பிடிச்சி கிளம்புனோம். பஸ்ஸில் நல்லா படம் போட்டு விட்டுருந்தாங்க. நல்லா ஸ்லீப்பர் பஸ் பார்த்திங்களா, நல்லா படுத்துக்கிட்டே சூப்பராக மெட்ராஸ் போய் இறங்கியாச்சு. காலையில் ஈவினிங் வந்து ரிசப்ஷன் இருக்குது. அதுக்கு வந்து எங்கள் பாப்பா என்னோடய பொண்ணு வந்து அழகாக மெகந்தி வச்சு அம்மா வீடியோ எடுமான்னு கேட்டுகிட்டே இருந்தான். அதே அழகாக நாங்கள் மெகந்தி எடுத்துட்டோம். மெகந்தி சூப்பராக எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பொண்ணு அழைச்சிட்டு வந்ததுமே அவங்கள பொண்ணுக்கு வந்து இத்தனை ஆரத்தி எடுக்கணுமா, அதுக்காக ரெடியாக எடுத்து வச்சுருந்தாங்க. எல்லாருமே ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு ஆரத்தி எடுத்தாங்க. அழகாக இருந்துச்சு பார்க்க. மெட்ராஸில் இந்த வழக்கம் இருக்கும் போல். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. செலிப்ரேட் பண்ணது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. 2 நாள் எங்களுக்கு போனதே தெரியல. முதல் நாள் நைட்டு ரிசப்ஷன், மறுநாள் காலையில் மேரேஜ் முடிச்சுட்டு நைட்டு கிளம்பிட்டோம். பாப்கார்னு, ஸ்வீட்டு, பலூனு, முன்னாடி இந்த டெக்கரேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே லைட் எஃபெக்டோடு உள்ளே வரும்போது பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், மண்டபமும் நல்லா சிறப்பாக இருந்துச்சு. டான்ஸ் பாருங்கள், இது சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்காக ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும். டிஜேலாம் வச்சு பாட்டு செம்மையாக இருந்துச்சு. அதையும் உங்களுக்காக தான் 2 கிளிப்பிங்ஸ் தான் எடுத்தேன். இது வந்து ப்ளவுஸ் வந்து நானே ஸ்டிச் பண்ணது. அந்த டிசைனுக்காக என்னோடய பேக் சைடு கேமராவில் சும்மா எடுத்தேன். இப்போ அந்த ப்ளவுஸ் தான் எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்ற வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கட்டிங் வீடியோ இல்லை, நார்மலாக லைனிங் கிளாத் கட் பண்ணுற வீடியோ தான். நான் பழைய வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே ஐகார்ட் லிங்க் கொடுக்குறேன், வாட்ச் பண்ணி பாருங்கள். லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு. கட் பண்ணிவிட்டு எப்பயுமே வந்து எல்லாத்தையுமே கைப்பகுதி, பட்டி பாட்டு எல்லாமே நான் வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணி தான் நான் எப்போயுமே அடிப்பேன். அந்த ஸ்லீப் எப்படி அந்த ப்ளவுஸை நான் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்றதுக்காக தான் இந்த இமேஜை காமிக்கிறேன். மேரேஜ் ஃபங்க்ஷனாக நல்லா போச்சு, நல்லபடியாக முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ 2 நாள் ஆச்சு வந்து. பொண்ணு மாப்பிள்ளை மறுவீடு வந்திருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் கிளம்புவாங்க. அவங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு சொந்த ஊர் வந்து, பொண்ணுக்கு வந்து தென்காசி பக்கம். என்னோட பெரியப்பா பொண்ணோட பொண்ணுக்கு எனக்கு வந்து மக. ஓகேங்களா, நல்லா இருந்துச்சு, என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. 2 நாள் மெட்ராஸில் போனதே தெரியல. கடகடன்னு போயிடுச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அது அந்த கல்யாணத்தன்னைக்கு நான் போட்டிருந்த ப்ளவுஸ் தான். ரொம்ப அதிகமாக ஒர்க் வச்சுலாம் நான் போட மாட்டேேன். நார்மலாக இதான் போடுவேன். இது வந்து சரி நம்ம கொஞ்சம் உங்களுக்கும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக, ஒரு வீடியோக்காக கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டுமேன்னு சொல்லி லேஸ்லாம் கொடுத்து ஒரு நடுவில் வந்து முதுகில் வந்து ஒரு பூ கொடுத்து போட்டிருந்தேன். அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் சிம்பிளாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுதுன்றதுனால நான் பாதி இதையே நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் இன்னொரு பாட்டையும் போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்த பாட்டை நீங்கள் ஈஸியாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு தோதாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஓகே, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெளிவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன டவுட்னாலும் சரி, எனக்கு வந்து கமெண்ட் மூலமாக தெரியுங்க. கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறதுக்கும், உங்கள்கிட்ட இருந்து உங்களுக்கும் எனக்குமே ஒரு லிங்க் இருக்கணும் இல்லையா? அந்த லிங்க் இருந்தால் தான் நல்லா வந்து புரிதல் இருக்கும். ஓகே, இதுதான் நம்ம அவங்கள்ட்ட நம்மகிட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கு
இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். முன்னாடி வந்து எனக்கு வந்து வி நெக் மாதிரி கொடுத்துருந்தேன், நல்லா இருந்துச்சு பார்க்க. இப்போ எல்லோரும் அதுதானே பண்ணுறாங்க, ரவுண்ட் நெக் பதில் வீக் நெக்கு. பார்க்க அழகாக இருந்துச்சு, நல்லா இறக்கமாக கொடுத்து வச்சுருந்தா நல்லாயிருக்கும். நான் இறக்கமாக போட மாட்டேன்றதுனால நான் கொஞ்சம் ஏற்றி தான் கொடுத்துருந்தேன். நல்லா இறக்கமாக போடுறவங்க நல்லா இறக்கம் கொடுத்து வச்சிங்க அப்படின்னா சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயுமே வந்து சுற்றி ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. அது கொடுத்தா தான் வந்து லைனிங் கிளாத், அது வந்து சாதாரண ஜாஸ்மின் கிளாத்து தான். ப்ளவுஸ் பீட் வந்து அது வந்து அந்த நான் கட்டியிருக்க அந்த சாரீ வந்து என்னோட என்கேஜ்மெண்ட் சாரீ, அந்த வயலட் கலர் சாரீ. அது ப்ளவுஸ் இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சேராது. எல்லாரோட பொண்ணுங்களோட இதுவுமே அதுதானே. நிறையா பேர் இப்போ டயட்லேருந்துலாம் உடம்பு குறைச்சிட்றாங்க. ஆனால் நம்மளால் டயட்டா அப்படின்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு நான் இருக்கேன். ஓகே, பொண்ணு மாப்பிள்ளையே எப்பயுமே ஆடி வரவேற்பாங்கள்ல, அந்த மாதிரி அந்த டான்ஸ் ஆடினாங்க. அது அழகாக இருந்துச்சு. அதான் உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் போட்டு காட்டலாமே நான் போட்டு காட்டினேன். நெக்ஸ்ட்டு எப்பயும் போல் தான் கழுத்து பகுதியை அடித்து திருப்பிட்டு லைனிங் திருப்பிட்டு சுற்றி ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. முன்பக்கம் ரெடி ஆயிரும். எல்லா பகுதியுமே கை முன்பக்கம் அப்புறமேட்டு பட்டி பகுதி எல்லாமே தனித்தனியாக அடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள், 1 மணி நேரம் தான் ஆகும் லைனிங் ப்ளவுஸ் தைக்கவே. டக்குன்னு ஒர்க் முடிஞ்சிடும். நார்மல் மிஷின் நம்ம காலில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும்.